இல்ல சார், எப்பவும் மாதிரி லேட் அனுப்பாதீங்க. இந்த தடவை சீக்கிரமா அனுப்புங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எல்லாரும் ஒரு சின்ன உதவி ஆகணும். சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, நாளைக்கு இசை நிகழ்ச்சி இருக்கு காஞ்சிபுரத்துல. லீவு கேட்டா எம்டி தரமாட்டேன்னு சொல்றாரு. நீங்க ரெக்கமெண்ட் பண்ணா நிச்சயமா தருவாரு. அதான் ரெக்கமெண்ட் இதுல ஒரு கையெழுத்து போட்டு அமிச்சிட்டீங்கன்னா. சாரி மிஸ்டர் அருணாச்சலம், ஏற்கனவே உங்களோட ஒர்க் நிறைய பெண்டிங்ல இருக்கு. முதல்ல அதை முடிங்க. ப்ளீஸ் சொல்லலாம். பரவாயில்ல, போய் வேலையை பாருங்க. லீவ் கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு லீவ் எடுக்க தெரியாதா? என்னங்க இது இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க? நாளைக்கு கச்சேரி வேற இருக்கே. நாளைக்கு கச்சேரி நீ போவ, நானு லீவ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்களே ஒரு பெரிய மனுஷி. ஐயோ, பேசாம இருங்க, அங்க காதுல விழ போறது. வேட்டுமேடி நல்லா வேட்டும். என்ன பண்ணிடுவாங்க? சீட்டு கீழ்வாங்களா? கீழ்கிட்டா யூனியன் எனக்கு இருக்குது. சண்டை போட்டு வாங்க மாட்டோம். எங்க அவங்க சொன்னா இங்கதான் இருக்கீங்களா? ஆபீஸ் உங்க கோட்டை. நீங்க அங்க அதிகாரம் பண்ணலாம், ஆட்சி செலுத்தலாம். ஆனா இங்க உங்க ஆட்டம் செல்லுபடி ஆகாது. ஏமா, கடமையை காக்க அவதாரம் எடுத்திருக்க அம்பிகையே, எனக்கு 2 நாள் லீவ் கொடுக்காம போனதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் நான் சொல்லட்டா? உங்க புருஷன் உங்க மேல காட்டாத அன்பையும் ஆதரவையும் அனுசரணையும் நான் என் பொண்டாட்டி மேல காட்டுறேன்ற பொறாமை, தனக்கு கிடைக்காத சந்தோஷம் எதிர்போஷன்காரனுக்கும் கிடைக்க கூடாதுன்ற கெட்ட எண்ணம், தான் அனுபவிக்க முடியாத விடுமுறைய தனக்கு கீழே வேலை பார்க்கணும்னு அனுபவிக்க கூடாதுன்ற பயத்தறிச்சல். எதை வேணாலும் பேசுறியா? எது வேணாலும் என்கிட்ட பேசுறா? பொம்பளை கிட்ட உன் வீரா பார்க்காம கிழிச்சு. ஏதோ குடிச்சிட்டு தாறுமாறா பேசுறது. ப்ளீஸ் அவரை மன்னிச்சிருங்க. நீங்க சொல்றீங்க சும்மா வர்றேன், இல்லன்னா நடக்கிறதே வேற. சொர்ணாவை பத்தி சொன்னதும் நம்ம மகனுக்கு கோவம் எப்படி பொத்துக்கிட்டு வருது பாத்தீங்களா? புருஷங்காரன் தன் பொண்டாட்டி 1000 திட்டுவான். ஆனா வெளியால எவனாவது ஒரு வார்த்தை தன் பொண்டாட்டி பத்தி சொன்னா சும்மா இருக்க மாட்டான். நீ யார்தான் என் பொண்டாட்டி பத்தி சொல்றதுக்குன்னு சண்டைக்கு போயிடுவான். அதான் புருஷன் பொண்டாட்டி சைக்காலஜி. வெளியில சொர்ணாவை வெறுத்தாலும் மனசுக்குள்ள அவ மேல கொள்ள ஆசை வச்சிருக்கான். அவனுக்குள்ள நீ சொல்ற மாதிரி இன்னொரு கார்த்திக் இருக்கானே, அவன் எப்போ ரிலீஸ் ஆகி வெளியே வரானோ அன்னைக்குதான் எல்லாருக்குமே நிம்மதி. பாபா, அவன் எப்ப ரிலீஸ் ஆகி வருவான்? இது சுதந்திர பொன்விழா ஆண்டுல சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடும். என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு? நேத்து அது மாதிரி நடந்துகிட்டு. குடிக்கிறதுல இருக்கிற சௌகரியமே போதையில எதை வேணா பேசலாம். போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயம் புது மன்னிப்பு உண்டு. அதானே? நான் இனிமே லீவ் எடுக்க மாட்டேன். இனிமே குடிக்க மாட்டேன்னு சொன்னா சந்தோஷப்படலாம். சத்தியமா நான் இனிமே குடிக்கவே மாட்டேன். தேங்க்ஸ். ஆனா ஒரு விஷயத்துல உங்களை பாராட்டணும். ஆண்டாளுக்கு நீங்க எவ்வளவு பக்கபலமா இருக்கீங்க. பொண்டாட்டி பெரிய பாடகையா வரணும்னு எத்தனை புருஷங்களால நினைக்க முடியும்? உங்க இடத்துல வேற எந்த ஆம்பளை இருந்திருந்தாலும் கல்யாணம் ஆன கையோட அவ பாடுறதை நிறுத்திருப்பான். ஒரு புல்லாங்குழல் அடுப்பூதி இருக்கும். அந்த விஷயத்துல என்னை விட ஆண்டாள் கொடுத்து வச்சவதான். உங்க பாராட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பாவா, படிங்க பாவா. படிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு கேட்கலையே. உனக்கு கேட்கிற மாதிரி படிக்கணும். சரி, புதிய தொடர்கதை காதலின் மறுபக்கம். காதலின் மறுபக்கம். உள்ள வரலாமா சார்? புருஷன் பொண்டாட்டி ஒண்ணா உட்கார கூடாது, உடனே வந்துருங்க. நீங்க எப்ப சார் பிரிஞ்சிருந்திருக்கீங்க? ஒண்ணு இல்ல சார், என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வீடு தேடிட்டு இருக்கான். சாஸ்திரி போர்ஷன் காலியா தானே இருக்கு, அதை வேணா அவனுக்கு கொடுக்கலாமா? ஆஸ் யூஷுவல் 24 மணி நேரம் நிலைட். நேற்று வரைக்கும் காலியா இருந்தது. இன்னைக்கு நல்ல நாள்னு சொல்லி ஒரு அம்மாவும் பையனும் கூட வந்துட்டாங்க. வா, அறிமுகப்படுத்த. கோபி,
அருணாச்சலம் அம்மா எங்க அம்மா இவர் பொண்டாட்டி என் பொண்டாட்டி சோஃபா உங்க பக்கத்து போர்ஷன் இருக்காரு. இவங்க தான் இந்த போர்ஷன் புதுசா குடி வந்தாங்க. குடி வந்தவங்க இல்ல பாவா, இவங்க எல்லாம் நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க. சரியா சொன்னீங்க. நான் ஆயில் கம்பெனில வேலை செய்யறேன். ஆயில் கம்பெனில வேலை செய்றீங்களா? அப்ப சட்டையில என்ன ஆகாதா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பாத்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் நல்ல இடமா அமையல. அப்படி நான் பார்த்திருந்தா எனக்கு கல்யாணம் ஆயிருந்திருக்குமா? பாவா அந்த பாவான்னு சொல்லலன்னா அது அலுமையில் அம்மாவே இல்ல. ஏன் சார், மழை காலத்துல இந்த ஏரியால நிறைய தண்ணி தேங்க போட்டிருக்கேன். பஞ்சாயத்து போர்டுக்கு எழுதி போட்டோம், பதில் வரல. எங்க ஏரியாவுக்கு வந்து ஒரு தடவை பாருங்கன்னு எம்எல்ஏ கிட்ட சொன்னோம். ஒரே தண்ணியா இருக்கு, எப்படிங்க வருதுன்னு கேக்குறாரு. என்ன செய்யறது? பேசாம ஆளுக்கு போட் வாங்கலாமா? கரெக்ட் சார். போட் ஓட்ட தெரியல. எனக்கு போட் ஓட்ட தெரியும், ஆனா நீச்சல் தெரியாது. குடிக்க ஏதாவது வாங்கிட்டு சொல்லட்டுமா? ஒண்ணு வேண்டாமா? பக்கத்துலதான் இருக்கு கடை. பரவாயில்ல, வேண்டாம். உட்காருங்க. அலமும் உங்களுக்காக வெண்பொங்கல் அது இதுன்னு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு அமைச்சிருக்கேன், சாப்பிடுங்க. அப்புறமா சாப்பிடுறேன். இந்த புடவெல்லாம் கொடுத்துருக்கேன், இருக்கு. இது என்ன எப்படி இருக்கு? வச்சுக்கோங்க. என் புள்ள குமார்ட்ட இருந்து உங்க அட்ரஸ்க்கு ஏதாவது லெட்டர் வந்ததா? அவனுக்கு இந்த அட்ரஸ் தெரியாது. இந்த அட்ரஸ் எழுதி நான் அவனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன். அநேகமா உங்களுக்கு லெட்டர் போடுவான். அப்புறம் எப்படி இருக்குங்க? எல்லா வசதியா இருக்கா? எனக்கு இங்க எந்த குறையும் இல்ல. எல்லாரும் ரொம்ப பிரியமா இருக்கா. டைம் கிடைக்கிறப்போ அவ கதையை பேசிப்போ. அப்படி பேசுறதுல ஒருவித நிம்மதி கிடைக்கிறது. அப்பப்போ அவரோட நினைப்பு வரத்தான் செய்யுது. காலம்பர சமயத்துல அதை மறக்க டிவி பாக்குறேன். மன நிம்மதிக்கு எல்லாரோடையும் சேர்ந்து பக்தி பாட்டெல்லாம் பாடுறேன். रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। राम राम जय राजा राम 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 जय सीताराम। நேர வேளைக்கு சாப்பாடு போடுறா. ராத்திரியான பழசெல்லாம் நினைச்சு அழுகியா வருது. இப்படி இருக்கதைய விட்டுட்டு போயிட்டாரேன்னு நினைச்சு புலம்புறேன். பொட்டு தூக்கம் கிடையாது. பொம்மநாட்டிகள் சுமங்கலியா போகணும்னு ஏன் ஆசைப்படுறாங்க இப்ப புரியுது. புருஷன் ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் தான் ஒத்திக்கு எல்லாம் மரியாதையும். அவன் போயிட்டான், பொம்மநாட்டிக்கு எல்லாமே போயிட்டு. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது மாமே. எப்போ நம்ம வீட்டுக்கு வரீங்க? அங்க வந்து 2 நாள் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு மாறுதலா இருக்கும். மாறுதல் நிறைய வந்தாச்சு, அதுக்கு ஆறுதல் இங்க கிடைச்சாச்சு. என்ன மீதி இருக்கு? ரசஞ்சாதமோ மோரஞ்சாதமோ அவரோட சாப்பிட்டு இருந்தேன். அந்த வாழ்க்கை இப்ப முடிஞ்சு போச்சு. பிள்ளையோட போயிருக்கவும் கொடுத்து வைக்கல. தைரியமா இருங்க மாமி, இன்னும் 1/2 மணி நேரத்துல டாக்டர் வந்துருவாரு. ரெடியா இருங்க. என்ன உடம்புக்கு? இது கொஞ்சம் தள்ளாமையா இருக்கு. ஜெனரல் செக்கப் தான். ஃப்ரீன்னு சொல்ற விடுவானே. உங்க நல்ல மனசுக்கு எதுவும் வராது மாட்டேன். இது குமார் அட்ரஸ் கொடுக்கறேல,
குழந்தைக்கு நான் லெட்டர் போடணும். அட்ரஸ் எல்லாம் ரெடியா பண்ணாங்க. என்னது இது? ரிப்ளை கார்டு. குமார் உங்களுக்கு பதில் எழுத கார்டு கூட வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க குமாருக்கு லெட்டர் எழுதி பாக்ஸ்ல போட்டுருங்க. நான் வரேன். எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க. இவ்வளவு வந்தா விசாரிச்சுட்டு போறாங்களே. கோபால் சார் என் சகோதரர். இன்னும் தூங்கலையா? உங்களுக்காக தான் பாவா காத்துட்டு இருக்கேன். ஏன் இவ்வளவு லேட்டு? மாமியை பார்த்துட்டு அப்படியே மௌலி வீட்டுக்கு போறேன். அதான் லேட் ஆயிடுச்சு. நான் உனக்கு எத்தனை தரம் சொல்லியிருக்கேன், நான் வரது லேட் ஆச்சுன்னா இது சாப்பிட்டு தூங்குங்க. நீங்க வராம எப்படி பாவா சாப்பிடுறது? படுத்த தூக்கமே வரல. அங்கேயும் இதே பிரச்சனை தான். மாமிக்கு சாஸ்திரிகள் நினைப்பு வந்து ஒரே அழுக, பொட்டு தூக்கம் இல்லையா? பல வருஷம் ஒன்னா வாழ்ந்தவங்க திடீர்னு தனியா வாழ்றது எவ்வளவு பெரிய கஷ்டம். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் பாவா தெரியும். வாங்க சாப்பிடலாம். ஒருவேளை நாளைக்கு உனக்கு அந்த கஷ்டம் இருந்தா நீ என்ன செய்வ? இதே மாதிரி தூக்கம் பிடிக்காம திண்டாடுவேன் கூடாது. என் பிரிவும் தூக்கத்தையும் நிம்மதியும் கெடுக்க கூடாது. அதுக்கு இப்போ உனக்கு பயிற்சி கொடுத்தாகணும். வந்துட்டேன். என்னம்மா சாப்பாடு? ரசம் வத்த குழம்பு, வத்த குழம்பு ரசம், ரசம் வத்த குழம்பு, இதே தானே? ஆனா ஒரு நூடுல்ஸ், வெஜிடபிள் புலாவ் இந்த மாதிரி பண்ணா என்ன? எவளையாவது கட்டி வச்சா வக்கனையா சமைச்சு போடுவான்னு பார்த்தா அமைய மாட்டேங்குதே. என்னம்மா நீங்க ஏதோ 26 வயசுல பொண்ணை பத்தி வச்சுட்டு கல்யாணம் ஆகாத மாதிரி கஷ்டப்படுறீங்க. ராஜா வட்டம் பையனை பத்தி வச்சிருக்கீங்க. இவனுக்கு கல்யாணம் ஆகுறதுல என்ன கஷ்டம்? அது என்னமோ தம்பி, ஒரு பொண்ணு அமைய மாட்டேங்குது. ஜாதகத்துல ஏதோ தோஷம் இருக்கான், ஜோசியக்காரன் சொல்றான். இந்த ஜோசியக்காரன் நீ பாக்குறத விட எனக்கு கல்யாணம் ஆயிடும். இந்த ஜோசியக்காரன் இப்படித்தான். குரு பயிற்சி வந்தா உனக்கு கல்யாணம் ஆயிடும், குரு பயிற்சி வந்தா உனக்கு கல்யாணம் ஆயிடுங்கிறான். குரு என்னமோ வருஷம் பேர்ந்துட்டு தான் இருக்காரு. எனக்கு தான் ஒரு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. சொன்னா நம்ப மாட்டீங்க, இது வரைக்கும் நான் 88 பொண்ணு பாத்துருக்கேன். 88 பொண்ணா? இதுவே வேலையா இருந்திருக்குமே. இதை தவிர நான் ஆபீஸ்ல வேற வேலை பாக்குறேனே. 88 பொண்ணுல ஒரு பொண்ணு கூட பிடிக்கல. எனக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்காது, பொண்ணுக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்காது. எங்க 2 பேருக்கு பிடிச்சா எங்க அம்மாவுக்கு பிடிக்காது, எங்க 3 பேருக்கு பிடிச்சா பொண்ணோட அப்பாவுக்கு பிடிக்காது. ஊர்ல ஒரு கல்யாண தரகர் பாக்கி இல்ல. அத்தனை பேரும் சல்லடை போட்டு தேடிட்டாங்க. ஒரு பொண்ணு அமைய மாட்டேங்குது. எனக்கு என்னவோ இவன் கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியா இருக்க போறான்னு தோணுது. இப்படி சொல்லியே எனக்கு கல்யாணத்துல நம்பிக்கையே இல்லாம பண்ணிட்டீங்க. என் அத்தை மக எனக்கு ஓகே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கும் இவங்க தான் முட்டு கட்ட போட்டாங்க. என்னடா அத்தை மக? அத்தை மகளுக்கு வயசு என்ன தெரியுமா? 45. 45? அப்ப அவ அத்தை மக இல்லைங்க, அத்தையே தான். அருணாச்சலம், எனக்கும் இந்த கெட்டி மேல சத்தம், பிபி சத்தம் இதெல்லாம் கேட்கணும்னு ஆசையா இருக்காதா? அதுக்குதான் உன்னை எல்லா கல்யாணத்துக்கும் கூட்டிட்டு போறேன். சும்மா இருமா. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற எண்ணமே உனக்கு கிடையாது. அப்படி இருந்திருந்தா என்ன ஒரு டைவர்சி, விடோ, வாழா வெட்டி இந்த மாதிரி யாராவது பிடிச்சு கொண்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்ல. கோபி, எண்ணி 3 மாசம். அதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கல, நான் என் பேரை மாத்திக்கிறேன். நிஜமாவா? நீங்க மட்டும் என் கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க, நான் ஹனிமூன் போகும்போது உங்களையும் கூட்டு போறேன். ஆமாங்க, நம்மளும் கூட போலாம். அழியாத. இன்னில இருந்து எல்லா மணமகள் தேவைங்கிற விளம்பரத்தை பாக்குறோம், ரிப்ளை பண்றோம், பொண்ணை பாக்குறோம், ஓகே பண்றோம், கல்யாணத்தை பண்ணி வச்சு வீட்டுக்கு கூட்டி வரோம். நடக்காதுங்கற. நடக்கும்ன்ற. நடக்காதுங்கற. நடத்தி காட்டுற. இட் இஸ் a challenge. எங்க பாவா கிளம்பிட்டீங்க? போன வாரம் ஒரு கல்யாண பத்திரிகை வந்தது, ஞாபகம் இருக்கா? ஆமா, மதுரையில இருந்து உங்க ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம்னு. அங்கதான் போயிட்டு இருக்கேன். நீங்க மாத்திரம் தனியாவா போறீங்க? ஆமா. என்ன பாவா இப்படி செய்றீங்க? எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு தானே போவீங்க. இப்ப நீங்க மட்டும் தனியா போறது நியாயமா? நியாயம் இல்லாதது நல்லதுக்கு இருக்கலாம் இல்லையா? ஆமா, என்னை விட்டுட்டு போறது நல்லதுக்கா? நீங்க வேலைக்கு சாப்பிட்டீங்களா, மருந்து சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களான்லாம் நான் வந்து பார்த்துட்டா தானே பாவா நல்லா இருக்கும். அலமோ, புரியாம பேசாத. முந்தி மாதிரி நம்ம 2 பேரும் நினைச்சப்போ வீட்டை விட்டு வெளியூர் போக முடியாது. ஏன் பாவா? இப்பதான் 2 மருமகங்க இருக்காங்களே, அவங்க வீட்டை பாத்துக்குவாங்களே. 2 மருமகன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? மாமியாருக்கு 2 எதிரிங்கன்னு அர்த்தம். நம்ம 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வீட்டுல இருந்து அவங்களை கண்காணிச்சுட்டே இருக்கணும். எல்லை பட சிப்பாய் மாதிரி. கொஞ்சம் அசன்னம் 2ம் கூடி பேசி உள்நாட்டு குழப்பத்தையும் உண்டு பண்ணிடுவாங்க.
இல்ல பாவா, நம்ம 2 மருமகளும் ரொம்ப நல்லவங்க. அவங்க நல்ல விதமா வீட்டுக்கு கவனிச்சுப்பாங்க. நானும் நீங்களும் ஊருக்கு போலாம் பாவா. பலமோ இந்த தடவை நான் தனியா போறேன், நீ வீட்டுல தனியா இருக்க. சரி பாவா. என்ன தப்பு நினைக்கிட்டு? நீங்க எப்பவுமே எதை சொன்னாலும் செய்தாலும் சரியாத்தான் இருக்கும். சரி, நான் ஒரு 4-5 நாள் வந்துடுறேன். 4-5 நாளா? கூடி சீக்கிரம் வந்துடுறேன். இருங்க பாவா, எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களான்னு பார்த்துட்டு தரேன். எதுக்கும் கஸ்டம்ஸ்ல செக் பண்ற மாதிரி செக் பண்ணிடு, அப்பதான் எனக்கு சேஃப். என்ன பாவா அது? இதை எடுத்து வச்சிருக்கீங்க. தேப்பீங்களா சோப்பு? அது காணோம். சோப்பெட்டியில சோப்பு இல்ல, மருந்து மாத்திரை ஒண்ணும் இல்ல. என்ன பாவா எடுத்து வச்சிருக்கீங்க? இருங்க, நான் எல்லாம் சரியா அடுக்கி தரேன். இதுக்குதான் பலமும் வேணுங்கிறது. டேய் சூரஜ், பாட்டியை நல்லா பாத்துக்கிறியா? பாத்துக்கிறேன் தாத்தா. அம்மா, எல்லாரும் அத்தை நல்லா பாத்துக்கணும். சரிங்க மாமா. பாவா சீக்கிரமா வந்துருங்க பாவா. வந்துடுறேன். ஜாக்கிரதை.